ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சலோண்டி ஹோம்ஸோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடு வந்துட்டோம். இதை நான் போடுறதுக்கு நான் ரொம்ப டிலே பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 10 எபிசோட்ஸ் தான், இது எப்போயோ முடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இனி வரப்போகிற எல்லா ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரி வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பழைய வாட்ச்மேன் காட்டுவாங்க. இனி இவரை நம்ம கில்லர்னே வச்சுக்கலாம். அவரும் நியூ வாட்ச்மேன் பேசுகிறதா நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த புதுசில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சேன். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பார்த்தனா நீ பழி வாங்கின. ஆனால் எப்போ அந்த 104க்கு போகிற போஸ்ட் எல்லாம் காணாமல் போச்சோம் அந்த மனுஷன் கண்டுபிடிச்சேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, அந்த ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ண வந்திருக்க. அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நியூ செக்யூரிட்டியோடும் நான் ஸ்டார்டிங் நாவல் எழுதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த நியூ செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அந்த சமயத்தில் அவர் டீச்சர் தானே. அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவரோட டைரி இருக்க மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருப்பார்ல, அதை பார்த்துன்னா ஏதோ கதை மாதிரி இவர் வர்ணிச்சு எழுதியிருப்பாரு. அந்த போட்டிருந்த பூ போட்ட ரிங் ஆகட்டும், அந்த சிசர் ஆகட்டும், அதில் வந்து பிளட் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது இவர் படித்து பார்த்துட்டு டக்குன்னு அதை எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அவர் வர சவுண்டு கேட்டிருக்கும். அவரும் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல, என் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் நாவல் எழுதவே ஸ்டைட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது தான் இவரும் எனக்கும் நாவல் எழுதணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நியூ செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா நாவல் எழுதவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ சொல்லும் போது எல்லாரும் நீ நாவல் எழுத வந்தா அதை மட்டும் நீ பண்ணியிருக்கணும், ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்கும்போது சம்மந்தம் இருக்கு. அந்த நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணது தான், அவங்கள அன்னைக்கு மீட் பண்ணது தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க இறந்து போன பொண்ணுங்களுக்காண்டி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசியிருப்பாங்களே, அந்த சமயத்தில் இவங்க அழுதுட்டு இருந்தபோது கூட யாரோ ஹேண்ட் கீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நோட்டில் எழுதியிருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த நியூ செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்கும். இவர் நாவல் எழுதுறதுக்காண்டி இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் போவாங்க போல். அந்த மாதிரி தான் இவங்களையும் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்பான்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் நாவல் எழுதுனான்ட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் போக போக தான் உங்கள் வழிகளை என்னென்னு புரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்களும் இந்த மாதிரி உன்னை பார்க்குறக்கு என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா, இவ்வளோ உன்ன மாதிரி தான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக தெரியுமாங்கும் போது உங்களை பார்க்குறக்கும் என்ன அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு, அவங்க நான் 10 வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நீ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கப்பா, தனியாக இருந்தாலும் உங்கள் அம்மா உன்னை நல்லாவே ட்ரைன் பண்ணியிருக்காங்க, நல்ல மனுஷனோட வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பித்து நல்ல பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ தான் அந்த ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணோட ரிங்கு இது நாங்கள் 2-3 பேர் ஒரே மாதிரி வச்சுருப்போம், இந்த மாதிரி சிசரை வச்சு தான் அவங்க பார்த்தா கடைசியாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த சிசர்லாம் காட்டுவாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி அவர் சார் நோட்டில் படித்து பார்த்துருப்பா இல்லையா, அப்போ தான் முடிவு பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் நாவல் எழுந்த மாதிரி இல்லை, யாரும் அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி எழுந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு. அப்போ அவருக்கு அந்த தாட் வந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடி இருக்கும். இந்த ஆன்ட்டி இறக்குறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க போல. இவங்க ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து நியூஸ் செக்ரட்டரி கூட என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் உன் கண்ணு முன்னாடி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காரு, அப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்போது யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்குங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தினமும் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு இருக்கேன், அவரை நினச்சி தான் அப்படி இருக்க, ஃபீல் பண்ணாதுன்ட்டு அவர் போகும்போது இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா திருப்பி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன நடந்தது நீ பார்க்கணும் சரியான்னு சொல்லும்போது என்ன நீங்கள் இப்படி பேசுங்க, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வாங்க நம்ம ஜாலியாக வெளில சுற்றணுங்கும் போது அவங்களும் சரிப்பா நல்லா இரு, ஓகேவா, உன் ஹெல்த்தை நல்லா பார்த்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிருப்பாங்க. அதுலேருந்து ஃபியூ டேஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இறந்தனால அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. கடைசியாக உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் பேரில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய அமௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் அதில் ஒரு லெட்டர் கிடைக்கும். அந்த ஆன்ட்டி தான் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நான் வாழ்ந்துட்டேன், அதை நினச்சி அந்த குற்ற உணர்ச்சி என்னை சாகடிச்சிருச்சு, இந்த லெட்டர் எழுதும் போது கண்டிப்பாக முன்னாடி நான் இருந்திருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக இறந்து போனதுனால தான் உனக்கு இந்த லெட்டர் கிடச்சிருக்கும், அம்மா அவன்கிட்ட சொல்கிறேன்ப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும், என்ன நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணும்போது தான் அந்த இடத்துல இந்த கில்லரை பார்த்தா இவர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் என்ன ரெகனைஸ் பண்ணல, ஆனால் நான் உங்களை அந்த இடத்துல பார்த்தேன், அப்போ முடிவு பண்ணேன் என் கையால் உங்களை சாகடிக்கணுன்ட்டு, அதான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அங்கேருந்து தான் என்னோட பாயிண்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை இவர் தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கீழே விழ வச்சு இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த கில்லரோட கேசஸ்லாம் எடுத்து இவர் நோண்டி பார்த்துருப்பாரு, அந்த ரிப்பனெல்லாம் வச்சு எப்படி கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் கூட டீல் போட்டு இவரை பிடிக்கணுன்ட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவாங்க.
ஓகே, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். உன்கிட்ட நிறைய டைம் நான் வார்ன் பண்ணிட்டேன் இங்கேருந்து போயிருந்தேன், ஆனால் நீ போகிறதுக்கு தயாராக இல்லைல்ல. ஓகே, இங்கேயும் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பேசும்போது அவரும் உங்களோட வெப்பன் என் கையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பக்கத்தில் வரும்போது இந்த கில்லர் என்ன பண்ணிடுவாங்க, கைத்தை வச்சு ஒரு கழுத்தை நினைச்சு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விட்டு அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொளுத்திடுவாங்க. அந்த இடத்துல வென்டிலேஷன் இருக்காது, புகையிலே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து பார்த்தா இவர் வந்திருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயினோட வீட்டில் காட்டுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரிங் போட்டிருப்பாங்களே மேட்சிங், அந்த ரிங் இருக்கும். ஹீரோயின் கிட்ட இது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த ஆன்டி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிங் இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக நம்ம இறந்து போன ஃப்ரெண்டோட ரிங்காக தான் இருக்கும். இது யார் சென்ட் பண்ணிருப்பான்னு சொல்லி யோசிக்கும் போதே ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வரும். இவங்களும் அட்டன் பண்ணி பேசினா அந்த கில்லர் தான் பேசுவான். இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்குது, அதே மாதிரி உனக்கு முக்கியமான விஷயம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது இவங்களும் என்னன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் பொண்ணை பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு டோர் க்ளீன் பண்ணும்போது பொண்ணை தண்ணி கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ ஸ்ட்ராங் லீடோட பொண்ணுக்கிட்ட வந்து கால் வந்திருக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் கேட்டிருப்பார் போல, அதை விட இன்னொரு நல்ல இடம் இருக்கு, அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வீட்டுக்கு சொல்லாமல் வான்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை பார்த்தா கூட்டிகிட்டு வந்து இப்போ கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணையும் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லி ஃபோன் கொடுத்தனால தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஹீரோன்னு அதை கேட்டு செமையாக ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி என் பொண்ணை எதுவுமே பண்ணிடாத, நீ ஏதாச்சும் அவன் மேலே கை வச்சுன்னு தெரிஞ்சது உன்னை அந்த இடத்துல என் கையால் கொள்ளுவேங்க போது எதா இருந்தாலும் நீ அந்த இடத்துக்கு வா, எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டோட ஹீரோனும் அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டே தான் போவாங்க. அப்போதான் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோனுக்கு உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கும் இல்லையா, அந்த செக்யூரிட்டி கார்டு தான் கில்லர்ன்ட்டு. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால நம்பவே முடியாது, செம ஷாக்கிங்காக தான் அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், ஆன்ட்டி இறக்குற சமயத்தில் அந்த வாட்ச்மேன் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்தாராம், அது யாராச்சும் பார்த்தீங்களா? அவர் ஃபஸ்ட்டு பாடி பார்த்து அந்த வாட்ச்மேன் தான் சொன்னாங்க, வேறு யாராச்சும் இருந்தாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டெலிவரி லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சமயத்தில் நான் டெலிவரிக்காண்டி வந்துருந்தேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அது இறந்து போன உடம்பு பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வேறு யாரும் அதை பார்க்கல, அவங்க மேலேருந்து கீழே விழுந்ததுக்கு எந்த ஒரு சாட்சியுமே கிடையாதா, மேபி இவரே அதை கொலை பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டெலிவரி இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சிக்கன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்கும், அதாவது கில்லர். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு இல்லாததுனால இவங்க கேட்டிருப்பாங்க எங்கே அவர் போனாங்க போது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கூட ஏதோ பேசுறக்காண்டி போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ டெலிவரி ஹெட் சொல்லும் போது அப்போ இவர் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, அதுக்கு ஒரு அலிபை செட் பண்ணுறக்காண்டி டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பார்க்க போறேன்ட்டு இவங்களுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காங்க. போலீஸ் வரும்போது இவர் நல்லவர் மாதிரி காட்டியிருக்காரு, ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பாடியை பார்த்தனால யாருக்குமே பண்ணால் இவர் மேலே சந்தேகம் வராது, நல்லா வெல் பிளான் பண்ணியிருக்காரு, ஆனால் ஏன் கொலை பண்ணாருன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க சமயத்திலேயே ஸ்ட்ராங் லேடிக்கு பதிலாக அவங்க செக்யூரிட்டி கிட்ட இருந்து பண்ணால் கால் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கில்லரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஏதோ இன்வெஸ்டிகேஷனமாக சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறத காட்டுவாங்க. ஆக்சுவலி இவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னா அந்த செக்ரட்டரியோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போயிருக்கும், உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு இவர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவன் சூசைட் பண்ண போகிறான்ப்பா, அப்போ நான் ஃபஸ்ட்டு டீச்சர் இருந்தேன், அவனை பார்க்குறேன் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்ததுனால அவனுக்கு அட்வைஸ் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ட்டு, அதனால தான் அவன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி பேசியிருந்தான், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஆனால் கீழே பண்ணால் செம்ம பயத்தோடய பண்ணால் காலெல்லாம் பண்ணால் நடுங்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஹீரோனை காட்டுவாங்க. ஆக்சுவலி நியூ செக்யூரிட்டி கார்டு காணாமல் போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி விசாரிக்கிறக்காண்டி செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாமா, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனை வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. என்ன இவனும் மிஸ் ஆகுறா, அந்த கில்லரும் மிஸ் ஆகுறா, மேபி இவங்க 2 பேத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படின்னு சரி ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. டெலிவரி ஐடி பையன்கிட்ட வந்து ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கும், அது சத்தம் போடுற மாதிரி இருக்கும். இது யார் உனக்கு கொடுத்தாங்க போது நர்ஸ் கொடுத்தாங்கம்பாங்க. ஆக்சுவலி நர்ஸோட அம்மா இது செய்வாங்க போல, அந்த பையனுக்காண்டி ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை சத்தம்லாம் வரும், இங்கே அமைக்க பாருங்களேன்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஒரு தாட் வந்தோடனே ஹீரோன் கிட்ட வருவாங்க. ஆக்சுவலி அந்த ஆன்டி பண்ண ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு டெடி பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு தான் டெலிவரி ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே அந்த ரெக்கார்டர் இருக்கும். அதை பார்த்தோன்னா இவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலி அவங்க இறந்து போனாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்காக தான் இருக்கும். அதை இவங்க ப்ளே பண்ணும் போதே டெலிவரி ரெடி பண்ண ஒரு கால் வரும். இந்த மாதிரி அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் தேவைப்பட்டிருக்கும், அந்த டோனர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயின் கிட்ட ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனேன் என்ன மன்னிச்சிருங்கும் போது ஹீரோன் ஒன்றும் இல்லை நீ போய் பையனை பாருன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அங்கே என்ன நடந்தது நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டிக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கும் நம்ம பொண்ணை கொலை பண்ணது இந்த பர்சன் தான் சொல்லிட்டு, அதனால தான் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டலோட வர வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்தால் நான் வின் பண்ணுவேன்னு நினச்சேன், அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், சொல்லு இதுக்கு என் பொண்ணை கொலை பண்ணேன்னு சொல்லி கேட்க
கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் மெடிசன்ஸ் போடலையா, என்னாச்சு உங்களுக்கும் போது பேச்ச மாத்தாத, நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. ஆக்சுவலி இவருக்கு ஒரு நாள் பண்ணால் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எழுப்பலான் ரூமுக்கு வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. சரி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதிட்டு பெண்ணை வைக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனோட சிசர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிசர் தான் கடைசியாக அவள் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த சிசர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். சாச்சா இல்லைனா ஒரு சிசர் தான் இங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பயும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். போயிடலான்னு பார்க்கும்போது மனசு கேட்காம வந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இவரோட டைரி கிடைக்கும். அதில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் அசோசியேஷன்ல இருந்து மீட்டிங் போடுவாங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ்லாம் பண்ண வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இவர் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆயிடுவாங்க. போயிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எந்திரிச்சிருவாங்க. என்னாச்சு மேடம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் எழுப்புறக்காண்டி வந்தேன், நீங்கள் சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபரப்பாக அங்கேருந்து போயிருப்பாங்க. இவரும் என்னாச்சுன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் இந்த உண்மைகள்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இப்போ தெரிய வந்திருக்கும். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுன்ட்டு. நல்ல வேலை நீயே கண்டுபிடிச்சிட்டேன். உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தான் ரொம்ப பிரேவாக இருந்தா. உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது. உன் பொண்ணு என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய போராடினா. அந்த போராட்டத்தில் எனக்கு இந்த காயெல்லாம் ஏற்பட்டுருதுன்ட்டு அதை சிசரை வச்சு கீச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது அவங்க செம்மையாக அழுவாங்க. நீயும் செத்து போடான்னு சொல்லிட்டு அந்த சிசரை வச்சு குத்தலான்னு வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த கஷிஃபை வச்சு மூச்சை பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சிருவாங்க. அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க டைரி எடுத்து பார்ப்பாங்க. இவரை பற்றி ஒரு பேஜ் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு அங்கேருந்த ரிங்கையும் எடுத்துட்டு அந்த ஹேண்ட் கீ எடுத்து இவங்களை மேலேருந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ண மாதிரி கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் கீழே வந்து பார்த்தா ஆக்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த உண்மைகள் நான் கண்டுபிடிச்சேன், கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் வரும், நான் இப்போ இங்கே இறந்து போகிறேன், ஹீரோயின் என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த இடத்துல இறந்தே போயிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேட்டுட்டு தான் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் அந்த பர்சன் வர சொல்லியிருப்பாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு மெசேஜ் வரும், நீ எங்கே இருக்க எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த சைட் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணால் ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு தெரியலன்ட்டு ஓகே அந்த செக்யூரிட்டி இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காருன்னு கால் பண்ணி கேட்டால் கில்லர் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோயின் அவங்களை தேடி தான் போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஸ்ட்ராங் லேடியோட பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, அவங்க பொண்ணு எங்கே போனாங்க எங்கே போனாங்க உண்மையை சொல்லுங்க போது இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் நினச்சோம், ஆனால் எனக்கு போக முடியலைங்கப்பாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்களும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட் எங்கே இருந்து போனாங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்க பொண்ணு பேரை சொல்லி தேடி சுற்றிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கில்லர் வந்துட்டு இது என்ன அவசரம், உன் பொண்ணை நீ தேடுவியாமா, அதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸை முடிச்சிடலாம், உன்னை 20 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட விட்டேன்ல அந்த கைனஸ்காண்டி இப்போ நான் கேட்க வாய்ஸ் ரெக்கார்டை என்கிட்ட கொடுத்துருங்க போது ஹீரோயின் என்ன கைனஸோட விட்டையா, அது விட்டனால தானே நான் வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டை சாகடிச்சிட்டு இப்போ என் பொண்ணை கடத்தி வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது பாரு உன்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வர வைக்கல, அன்றைக்கி ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன் உன்னை உயிரோட விட்டு, இப்போ எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கொடுத்துட்டு உன் பொண்ணை வேணா தேடி கண்டுபிடிச்சிக்கும் போது கண்டிப்பாக என் பொண்ணையும் கண்டுபிடிப்போம், உன்னையும் கொலை பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் கூட இல்லைன்னா உன் பொண்ணு சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பொண்ணை வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோவை காட்டுவாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பண்ணால் கொடுத்துருவாங்க. இவங்க போட்டு அந்த இடத்துல அடித்து உடச்சிருவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க. ஸ்ட்ராங்லேடி ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கும். அது வேறு எதுவும் இருக்காது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் இருக்கும். ஹீரோன் அங்கே கொடுத்தது வேறு இது தான். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சப்போஸ் நான் எங்கேயாச்சும் மிஸ் ஆன மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா என்னோட கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ இவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸ்ட்ராங்லேடி ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இவங்க அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா ஸ்ட்ராங்லேடி கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாங்க என்ன அதனால அவங்களும் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு திருப்பி நம்மளுக்கு ஹீரோனையும் அந்த கீழே இருந்தா காட்டுவாங்க. ஹீரோனும் நீ சொன்னில நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா என் ஃப்ரெண்டை உயிரோடு விட்டுருவேன்ட்டு, ஆனால் ஏன் அவளை கொலை பண்ணுங்க போது ஏன்னா நீ பண்ணலை, நீ போலீஸ் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட நான் ஃப்ரெண்டை உயிரை விட்டுருக்கலாம், ஆனால் நீ உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பண்ணாமல் விட்டுட்ட, உன் ஃப்ரெண்டை சாவடிச்சது நான் கிடையாது நீ தான், உன் ஃப்ரெண்டு கூட தைரியமா பொழைக்கணும்னு நினச்சி என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணான், ஆனால் முடியல, நீ தான் உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண நான் கிடையாதுங்கும் போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடிக்கிறக்காண்டி பக்கத்தில் வருவாங்க. ஆனால் முடியாதுல்ல, பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால விட்டுருவாங்க. ஆனால் இவர் திருப்பி அடிச்சிருவாங்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி நீ கிடையாது, நீ ஈஸியாக சாவடிச்சிருவேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஏதோ சாஸ் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது மூஞ்சில் அடிச்சுட்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க. போய் ஒரு பெட்டு கீழே மறைஞ்சிப்பாங்க. இவனுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கும் போல அந்த இடத்தையும் எரிக்கணும்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு இந்த இடம் தெரியுமா எனக்கு பிடிக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அதே மாதிரி நீயும் இந்த இடத்துல செத்து போயிடுவேன்ட்டு ஒளிருக்கு முன்னாடி நல்லா ஒளிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கத்தியை வச்சு காலையே குத்திட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. அங்கேருந்து ஓடி வந்து ஒரு ரூமில் மாட்டிப்பாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் தேட்டரும் நல்லா தான் இருக்குது, இங்கே இறந்து போயிட்டு டோர்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே வெளியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும்
இந்த மாதிரி நீ அந்த செக்ரட்டரி லேடியோட பையனுக்கு நீ தானே கைடாக இருந்த, நீ தானே அவனுக்கு மென்டராக இருந்து எல்லாத்தையும் கொலை பண்ண வச்சங்கும் போது உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. போதும், தெரிஞ்ச வரையும் நீ ரொம்ப கேள்வி கேட்காத, உன் கதையை இப்போ சீக்கிரமாக முடிக்கணும்பாங்க. அதே மாதிரி அந்த நியூ செக்யூரிட்டி கார்டு தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போது அவன் கிடக்குறான், என் ஸ்டூடெண்ட்டை நீ நல்லா மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கேன், நீ ரொம்ப பேசுகிற, இந்த இடத்துல உன் கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு இந்த சவுண்டு கேட்டோன்னே நான் இங்கே தான் இருக்கேன் காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது இவங்களும் டோர்லாம் உடச்சி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோன் கழுத்தை போட்டு அந்த கில்லை நெரிச்சிட்டு இருப்பா. இவங்களும் பேசி பார்ப்பாங்க, இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, இந்த தப்பு இதோடு நிறுத்திக்கோங்க, பொண்ணு இங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நாங்கள் பொண்ணை காப்பாற்றணுங்கும் போது நீங்கள் ரொம்ப பேசுறீங்க, நீங்கள் அமைதியாக போங்க, நான் இவ்வளோ வருஷம் ஜாலியாக இருந்துட்டு ஜெயிலுக்குலாம் என்னால் போக முடியாது, ஒவ்வொருத்தங்க கதையை நான் இங்கே முடிக்க போகிறேன்னு சொல்லும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த கில்லை மூஞ்சில் அடிச்சுட்டு ஹீரோன் இப்படியே காப்பாற்றிடுவாங்க. ஆனால் ஸ்ட்ராங் லீடர் அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. டெலிவரியோட பெரிய பொருளாக கொண்டு வந்து அவரை அடிச்சு அந்த இடத்துல மயக்கம் போட்டு இவங்க பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போவாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க கூட பேசிட்டு இருந்தா ஆகாது, நம்ம போய் பொண்ணை தேடணும்னு சொல்லிட்டு பொண்ணை தேடுறதுக்கு ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடி ஹஸ்பண்டும் அவங்களோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஃபயர் ஆகிறத பார்த்து நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், இங்கே இரு, ஃபயர் இன்ஜினுக்குலாம் கால் பண்ணி இங்கே சீக்கிரமா வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா உள்ள தேடி வந்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க தேடி வந்துருப்பாங்களே பொண்ணு எங்க இருக்காங்கன்ட்டு அந்த 201 ரூமையும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தானே கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த ரூமை பார்த்துட்டு பொண்ணு உள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு உள்ள இருந்து பொண்ணோட சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். இவங்களும் அந்த கதவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பனே பண்ண முடியாது. அதே வெளியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோன் ஹஸ்பண்டையும் சூப்பர் மார்க்கெட்டோட ஹஸ்பண்டும் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நம்ம வைஃப்ல உள்ள மாட்டிட்டு இருக்காங்க, உள்ள போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க பார்த்து பயந்துட்டு இல்லை இனியும் தாமதிச்சா முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு இவங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா முடியவே முடியாது. அந்த இடத்துக்கு கில்லர் வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ நினைச்சாலும் உங்களால் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும் போது ஹீரோன் கோவப்படுவாங்க. ஸ்ட்ராங் லேடியும் எப்படியாச்சும் அடிச்சு கீ வாங்கிடலான்னு பார்த்தா இவர் அடிச்சு போட்டு அவங்க காலையை பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூ செக்யூரிட்டி கார்டு வந்து இவர் கழுத்தை பார்த்தீங்கன்னா நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு இப்போதான் தெரிய வரும் இவர் பார்த்தா நமக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, இவன் ஒன்றும் இவனோட கம்பெனி கிடையாதுன்னு சொல்லி அப்போ தான் தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலி இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னா அந்த ட்ராக்கிங் டிவைஸை பார்த்தீங்கன்னா இவர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவர் அந்த ரூமில் மயக்கம் போட்டு தானே இருந்திருப்பாங்க. அந்த சமயம் இமேஜினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா வந்து இவங்களை எழுப்புற மாதிரி இருக்கும், தம்பி எந்திரின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் வந்து இவர் எழுப்பி விட்டுருப்பாங்க. அதனால தான் அவர் ட்ராக்கிங் டிவைஸை வச்சு இந்த இடத்துக்கு வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோனும் கீ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல பொண்ணோட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். பொண்ணு அந்த இடத்துல இருந்து பேசியிருக்க மாட்டாங்க. என் பொண்ணு எங்கடா, என் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவானா, நீ அம்மாவும் தோத்துட்ட ஃப்ரெண்டாவும் தோத்துட்ட, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீ உன் பொண்ணெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது நியூ செக்யூரிட்டி கார்டு இந்த இடத்துல ஏதாச்சும் பேஸ்மெண்ட் இருக்கா, கண்டிப்பாக அங்கே தான் அந்த பொண்ணு வச்சிருப்பா, நீங்கள் போய் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோன் அங்கேருந்து வருவாங்க. இந்த சைடு இவங்களும் பார்த்தீங்கன்னா இவர் எப்படியாச்சும் பிடிச்சிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது இவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க. நியூ செக்யூரிட்டி கார்டு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க, ஒவ்வொருத்தங்களா சாகடிக்க போறேன்ட்டு ஸ்ட்ராங் லேடி கத்தி தூக்கும் போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வச்சு சுற்றுவாங்க. இவரும் அந்த இடத்துல மண்டி போட்டு என் முடிவு இப்படி இருக்கக்கூடாது, நான் ஒரு ஹண்டர், நான் இந்த மாதிரி சாக மாட்டேன்னு சொல்லும்போது டே போதும் நீ இந்த இடத்துல செத்து போன்னு சொல்லிட்டு நியூ செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கில்லரும் இறந்து போயிடுவாங்க. ஸ்ட்ராங் லேடி கிட்ட வந்து எல்லாம் ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லேடி ஹஸ்பண்ட் வந்துட்டு என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. நான் அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க. எங்க நான் இங்கே தாங்க இருக்கும்போது ஐயோ உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா நல்லா தானே இருக்கேன்ட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபயர் எஸ்டிங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து புடுங்கிட்டு இருப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கில்லரே இறந்து போயிருப்பான். ஆனால் இன்னும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையா. ஹீரோனும் கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பனே பண்ண முடியாது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கதவை பண்ண உடச்சிட்டு இருப்பாங்க. உடைக்கும் போதும் நான் இவங்களுக்கு வந்து நல்ல அப்பாவும் கிடையாது ஹஸ்பண்டும் கிடையாது, ஆனால் இப்போதைக்கு நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட், நான் இந்த உலகத்தில் இருந்து அவங்களுக்கு எப்படிப்பட்டாலும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி தான் கதவு உடைப்பாரு. பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காப்பாற்றிட்டு வெளியில் போகலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஃபயர் ரொம்பவே அதிகமாயிடும். இவங்களால வெளியில் வர முடியாது. வெளியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வெளியில் வரலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் பொண்ணை காப்பாற்றி அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. பொண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது பொண்ணும் இந்த மாதிரி எங்கள் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுமா, எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுங்க சரியான்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே பார்த்தீங்கன்னா போவாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் லேடி ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் இறந்துருவேன்னு நினச்சிக்கும் போது நான் அப்படி நினைப்பேன், அம்மா என் அம்மா உனக்கு அன்லக்கி வரணும்னு சொல்லிட்டு பீரோக்குள்ள ஒரு விஷயம் வச்சாங்க தான், ஆனால் அதை எடுத்து அப்பயே நான் பேர்ன் பண்ணி என் சொந்த காசில் உன் ஆயுசு நிறையா இருக்கணும்னு சொல்லி நான் வாங்கி வச்சிருக்கேன். அதனால தான் நீ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க, இன்னும் எவ்வளோ சண்டை போடணுமோ சண்டை போடு, ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்
பண்ணுறோம் சரியான்ட்டு. அந்த இடத்துல அவங்க ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு இன்றைக்கி நம்ம ட்ரிங்க் பண்ண போகலான்னு சொல்லி ஜாலியாக பேசுவாங்க. அதே மாதிரி இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், அந்த கொலகாரன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்ட்டு. அப்படியே இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆன்ட்டியோட கல்லறைக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் அந்த டைமில் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் உண்மைகள்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டேம்மா, இனியாச்சும் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசுவாங்க. அதே மாதிரி நியூஸ் செக்ரட்டரி கார்டு பார்த்தீங்கன்னா இவங்களை பையன் மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உண்மைகள்லாம் வெளியில் வந்துருச்சுமா, இனியாச்சும் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அப்படியே அதுலேருந்து பார்த்தா 1 மாதம் ஓடி இருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த லாவில் பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிருப்பாங்க. 4 அம்மாங்க சேர்ந்து இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. இது ஒன்றும் ஒரு பெண்ணோட வெற்றி கிடையாது, 4 அம்மாங்களோட சாதனைன்னு சொல்லி தான் அந்த புக்கையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டோட கேஃபே இருக்கும் இல்லையா, அது இப்போ பார்த்தீங்கன்னா செலண்டி ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஃபேவாக மாறி இருக்கும். அந்த இடத்துக்கு கேஃபே கூட்டமும் வரும். அதே மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா மதர் அண்ட் கோ, அவங்களுக்கு பார்த்தா நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இப்பயும் ஒரு கேசஸ் வந்திருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதத்துக்கு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கேசஸ் இருக்கும். இப்போ நியூஸ் செக்ரட்டரி கார்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஆயிட்டு நம்ம இந்த மாதம் என்னென்ன கேசஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து பேச வருவாங்க. இந்த மாதிரி எனக்கு இனி மெடிசன்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெமரிஸாக மாறிடுச்சு, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லும்போது அவரும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மெடிசன்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா இவங்க பேசி முடிப்பாங்க. உங்களுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நியூஸில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, நியூஸில் வரதா ஹீரோயின் பார்த்துட்டு 50 வயசு ஆச்சு, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கேன்ட்டு அந்த இடத்துல ஒரு மெடிசன் கவர் இருக்கும், அதை பார்ப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட்டை காட்டுவாங்க. அவரும் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அண்ட் கோவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. நியூஸ் செக்ரட்டரி கார்டு கூட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பத்தில் இருக்கும். நம்மளுக்கு சில எபிசோட்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க, யாரோ தூரத்துலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி, அது வேறு யாரும் இல்லை, இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஏன் எதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் இவங்க தான் சொல்லிட்டு. அதே மாதிரி இவரும் போய் ஒரு டேப்லெட் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவரோட வாய்ஸ் ஓவரில் நீங்கள் பார்க்குறது ஒரு கொலைகாரன் தான், ஆனால் உங்களை சுற்றி நிறையா ஹண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் வாய்ஸ் ஓவர் வரும். இவருக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி கூட நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு மதர்ஸ் அண்ட் கோ தான் காட்டுவாங்க. கேஃபேல உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேடி உள்ளே வர மாதிரி இருக்கும். அவங்களும் யார் நீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன தெரியலையான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒருத்தங்க கன் எடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அது இவங்க தான் இருக்கும். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க போல். இவங்க கொடுத்த காசுனால நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பையனை நல்லா பார்த்துக்கிட்டு இப்போ நிறைய காசு இருக்குது, எனக்கு புருஷன்லாம் தேவைப்படாது, நானும் என் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு அந்த லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவர் அந்த சைடில் நாவல் எழுதிட்டு இருப்பாங்க. இவங்களும் ஹீரோனை கூப்பிடுவாங்க மேனேஜர்ன்ட்டு. அவர் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நீ வரையோன்னு வேலையை விட்டு தூக்கட்டான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்களும் இவங்க டீமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு நியூஸ் செக்ரட்டரியோட வாய்ஸ் ஓவரில் 4 மம்மிஸ் சேர்ந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த கிடையாது, ஒரு நியூ பிகினிங்கோட ஆரம்பம் தான் சொல்லிட்டு இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ட்ராமா தான், அவ்வளோக்கா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இனி இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எனக்கு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ட்ராமாவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இனி நம்ம சேனலில் வரப்போகுது, அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். இதுவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 164 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.